ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர் சார். இப்ப ஏஜ பார்த்தா நிறைய பிள்ளைங்க நடிக்கவே முடியாது. நயன்தாரா, த்ரிஷா எல்லாம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்பு வச்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில தக்க வச்சுக்கணும்னா எது அவசியம்? தொடர் விடாமுயற்சி தான். அப்டேட்ல இதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும். வட்டத்தை இந்த மியூசிக் சேர் இருக்கும், 4 சேர் சுத்திக்கிட்டே இருந்தா ஏதோ ஒன்று உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டீங்கன்னா எந்த ப்ரொஃபஷனுமே, ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா உள்ள நுழையிறது பல பிரச்சனைகளை உருவாங்க. டெக்ஸ்டைல்லேருந்து வெளில வந்துட்டேன், உள்ள நுழையிறதுக்குள்ள போராட்டம். இப்போ நான் 300 டைம்ஸ் அதில் பாடுபடணும். நான் 10 கோடிக்கு ஒரு ஆர்டர் எடுப்பேன், இன்னைக்கு 200 கோடிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தால் தான் உள்ள நுழைய முடியும். என் காலத்தில் 10 கோடி ஆர்டருங்கிறது நான் எடுத்தேன். என் சேட்டு வந்து என் பார்ட்னர் தான், அவர் இப்போ ஷேர் ஹோல்டரு. அவரை வச்சு 10 கோடிக்கு டச் பண்ணேன். 100 கோடி பண்ணுறவங்கள அவர் குஜராத்துக்கு போயிட்டார், ஓகே, சைனாக்கு போயிட்டார், ஓகே. ஆனால் 100 கோடி வரும்போது நான் எடுத்து இப்போ 1000 கோடி எடுக்கணும். 1000 கோடி ஒரு டென்னிங் பண்ணால் ஒரு 5 லட்சம் மக்களுக்கு 3 வேளை கறி சாப்பாடு போடலாம். தட் இஸ் த ஒர்த் ஆஃப் ஒர்க். நம்ம வந்து சார்ந்து மக்கள் படைக்கும் போது தான் நமக்கு பிளஸ்ஸிங் நினைப்பான். அப்படிலாம் நினச்சாங்க. காலங்கள் மாற மாற எது வேணாலும் நடக்கலாம்.